சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கும் எப்பவுமே ஒரு கிளாரிட்டி. ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவர் கொடுத்தாரு, மீனாக்கு செக்யூரிட்டி. தலைவர் மாதிரி இல்ல யாரும் பர்சனாலிட்டி. இதே எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சார், தலைவரோட ரியாலிட்டி. சூப்பர் ஸ்டார் ஸ்கிரீன்ல வந்தா ஃபேன்ஸ் காட்டுவாங்க, தியேட்டர்ல வந்தா நானும் ஃபேன் தான் பேச வராங்க டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா. 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டாரை செலிப்ரேட் பண்றோம் நாங்க கிராண்ட். இப்போ வரைக்கும் தலைவர் தான் எங்களோட பிராண்ட். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் கிரியேட் பண்றாங்க ஒரு புது ட்ரெண்ட். அலெக்ஸ் பாண்டியன்ல தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பெஸ்ட். சூப்பர் ஸ்டார் சாங்ஸ் கேட்டாலே ஆயிரவேன் பூஸ்ட். வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் எடுக்க மாட்டேன் ரெஸ்ட். தலைவர் வழியில நடக்கிறதா மஸ்ட்னு பேச வராரு பழனியப்பன் ஹைகிரவா டெக்னாலஜிஸ். தலைவர் ஸ்டேஜ் ஸ்பீச்ல பண்ணிருக்காரு நிறைய அட்வைஸ். சூப்பர் ஸ்டாருக்காக பண்ணுவோம் எங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ். எனிதிங் ஃபார் தலைவர் தான் எங்க லைஃபோட சாய்ஸ். நெகட்டிவிட்டியை பண்ணுவாரு சூப்பர் ஸ்டார் இக்னோர். இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 44. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆகச்சிறந்த கொடைவள்ளலுக்கான எக்ஸாம்பிள். தலைவரை பொறுத்தவரையிலையும் அவர் கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அவர் எடுத்தது, செஞ்சது, போனது, வந்ததுன்னு எல்லாத்துலேயுமே அன்னோன் அன்சீன் பக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட அன்னோன் அன்சீன் பக்கங்களை டேட்டாவாக ப்ராப்பராக எடுத்து தினமும் நமக்கு சொல்ல வராரு பாலாண்ணன். அப்படிதான் இன்னைக்கு 431 440 வரைக்குமான தகவல்களை திரட்டி கொண்டு வந்து சொல்ல காத்துட்டு இருக்காரு. அந்த செக்மெண்ட் இது எப்படி இருக்கு? தகவல் நம்பர் 431. தமிழ்நாட்டுக்கே தங்க மகனான தலைவர் நடித்த தங்கமகன் திரைப்படத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொல்ல சொல்லியிருந்தேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமகன் திரைப்படத்தையும் தலைவர் தொடர்ந்து படம் பண்ணி அந்த உடல்நிலை பிரச்சனைலாம் இருந்த காலகட்டம். அப்போ KB சார் போய் என்ன செய்யறாரு, அந்த படத்தோட ப்ரொடியூசரான ஆரம்பி கிட்ட போய் ஒரு 6 மாதம் கேப் விட்டுருங்களேன், ரஜினி ரெஸ்ட் எடுத்து ஷூட்டிங் வரட்டுமேங்கிறாங்க. செட்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஆனால் ஆரம்பி யோசிக்கிறார், KB சொல்கிறதும் சரிதான், ரஜினியோட உடல்நிலை ரொம்ப முக்கியம், அதனால் அந்த கேப்பை விட்டுலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும் சார், பரவாயில்ல, அப்போ நான் ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே போல் தலைவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வரார். தங்கமகன் படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்கிறார். தங்கமகன் படம் வெளியே வருது. படம் பெரிய அளவில் வெற்றி பெறுது. பொதுவாக போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு தான் பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் வழக்கம் அப்படி இல்லை, தோத்தவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன், அதான் என்னுடைய வழக்கம். அப்போ தங்கமகன் படத்துக்கான மிச்ச சம்பளத்தை ஆரம்பி அவர்கள் தன்னுடைய மருமகனான சத்யஜித் தியாகராஜன் கொடுத்து கொண்டு போய் ரஜினி சார்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ரஜினி சார் அதை வாங்கி இந்த பெட்டியை வாங்கி வச்சுக்கிட்டார். ஒரு வாரம் கழிச்சு ரஜினியோட மேனேஜர் ப்ளஸ் ரஜினியோட ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா சத்யஜித் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தியாகராஜன்ட்ட, சார் உடனே உங்களை பார்க்கணும், முக்கியமாக ஆரம்பி சாரை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேன்னு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்குது. போய் மீட் பண்ணுறாங்க. சத்யஜித் தியாகராஜன் தலைவர்கிட்ட கொடுத்து அதே பெட்டி திரும்பி வருது. அந்த பெட்டியை ஆரம்பி சார் கொடுத்துட்டு, இதை சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, சார் 6 மாதம் கழிச்சு ஷூட்டிங்க்கு வந்தாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கியிருக்கும், படம் வெற்றி அடைஞ்சாலும் உங்களுக்கு இது ஃபினான்ஷியலாக சரியாக இருக்குமான்னு தெரியல, அதனால சார் வாங்கின சம்பளம் வேணான்னு சொல்லி அந்த பெட்டியை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க சொன்னார்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு தியாகராஜன் சொல்கிறார், இது போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், எந்த ஒரு ஹீரோவும் பண்ணதில்லை அப்படின்னு பதிவு பண்ணுறார் தியாகராஜன். இப்படி சத்யஜோதி தியாகராஜன் தலைவரை பற்றி பேசிட்ட நேரத்தில் அதே சத்யஜோதி எடுத்து அந்த 3 திரைப்படத்திலே கதை வசனகர்த்தாவான பீட்டர் செல்வகுமார் தலைவரை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு பதிவு பண்ணுறார். என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 432. தகவல் நம்பர் 432. 3 படத்துடைய கதை வசனகர்த்தாவான பீட்டர் செல்வகுமார் தான் தலைவர் ஹீரோவா பண்ண பைரவி படத்தில் வசன உதவியாளராக இருந்தார். தலைவருக்கு அவர் தான் டயலாக் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பதிவு பண்றார். நான் ஒரு முறை வசனம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தலைவரை பார்க்க போறேன். அவருக்கு சவுக்கு வச்சு இன்னொருத்தர் அடிக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப காட்சி என்னன்னு கேட்கறேன். இல்ல ஸ்ரீகாந்த் அடிக்கிற மாதிரி சவுக்கு காட்சி இருக்கு, அதுக்கு தான் அவர் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. நான் நினைச்சேன் இதுக்கெல்லாமா ட்ரைனிங் எடுப்பாங்க, பைத்திய மாதிரி எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி. ஏன் அப்படி யோசிச்சேன் அப்படின்னா, நார்மலா சவுக்கு எப்படி அடிப்பாங்களோ அப்படி அடிக்காம அவர் ஸ்டைலா விதவிதமாக அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்படி ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சாதாரண காட்சியாக இருந்தால் கூட அதை தான் ஸ்டைலில் எப்படி மாத்துறதுன்னு தலைவர் யோசிச்சுட்டே இருப்பாங்கிறதுக்கு இந்த சம்பவம் சாட்சி. இதை சொல்லிட்டு தலைவரோட மரியாதைக்கு, பெருந்தன்மைக்கு, பெரியவங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறார். இந்த படத்தில் தலைவர் தான் ஹீரோ, ஆனால் சொல்லிட்டாராம் என் பேர் முதல்ல வரக்கூடாது. இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறார் இல்லையா ஸ்ரீகாந்த் சார், அவர் என்னோட மூத்தவர், அவர் பேர் தான் வரணும், ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அப்படின்னு வரணும். இன்றைக்கி நீங்கள் நல்லா போய் படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பேருக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் வரும். அந்த அளவுக்கு மூத்த நடிகர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்த தலைவர்களுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சாட்சி. இப்படி பீட்டர் செல்வகுமார் தலைவரோட உயர்ந்த குணத்தை பற்றி பதிவு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் RK செல்வமணி அவர்கள் தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 433. தகவல் நம்பர் 433. RK செல்வமணி இப்போ பெப்சியுடைய தலைவர்
தலைவராக இருக்கார், இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்கார். நடிகை ரோஜாவுடைய கணவர், தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான ஆக்ஷன் திரைப்படங்களை எடுத்தவர். அப்படிப்பட்ட ஆர்கே செல்வமணி தலைவரோட ஒர்க் பண்றதுக்கு 3 வாய்ப்பு வந்துச்சு, 3மே நடக்கல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பதிவு பண்றார். முதல் திரைப்படம் உழைப்பாளி திரைப்படம். நான் இப்போ பிஸியாக இருந்த என்னால் பண்ண முடியல. அதே போல் வீரா திரைப்படம் வந்தப்போ என்னால் பண்ண முடியல. அந்த டைமில் தான் நான் அதிரடிப்படைன்னு ஒரு படம் எடுத்து அதுக்கான ஷூட்டிங்கான செட்லாம் போட்டு ரெடியாக இருந்தேன். அதனால் இந்த 2 படங்களும் கமிட் ஆக முடியல. இந்த 2 படத்துலையும் அவருக்கு ஜோடியாக என்னுடைய மனைவியான ரோஜா தான் நடித்தாங்க. அவங்களுக்கு என் மேலே பயங்கர கோபம், இந்த 2 படங்களையும் நான் இயக்கலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 3வது ஒரு படத்துக்கான வாய்ப்பும் வருது. அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம் அப்படிங்கிற படத்துடைய அவுட்லைன் எடுத்து பாட்ஷா அப்படின்னு உருவாச்சுல அந்த திரைப்படத்துக்கு கதையை முதல்ல தலைவர் என்கிட்ட தான் சொன்னார். சொல்லிட்டு செல்வமணி நீங்கள் இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிறார். நான் அதிரடிப்படை படம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட வரேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் அதிரடிப்படை படம் வந்து முடியுது. நான் படம் வெளியே வருது, பெரிய ஃப்ளாப், கமர்ஷியலாக சக்ஸஸ் இல்லை. நான் ஒரு தோல்வி அடைந்த இயக்குனராக இருக்கேன். அப்போ நான் நினைக்கிறேன் ரஜினி சார் கண்டிப்பாக நம்மளை அடுத்த படத்து வாய்ப்பு தர மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் சாட்டுன்னு ஒரு ஃபோன் வருது. வீட்டுக்கு வர சொல்கிறார். ஓகே, வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லி மரியாதையை அனுப்பி வைப்பார்னு நினச்சிட்டு அங்கே போனால் அவர் சொன்னார், சார் சினிமா வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம், இந்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு வேறு சில காரணங்களால் என்னால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் அந்த பட வாய்ப்பை அதிரடிப்படை படத்தோட தோல்விக்கு அப்புறமும் எனக்கு தர தயாராக இருந்த தலைவர்னு பதிவு பண்ணுறார் செல்வமணி. பாஷா படம் பண்ணுறதுக்கு அவர் கூப்பிட்டுருந்தார். ஓகே, பாஷா இயக்கம் பண்ணுறதுக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு. அது என்ன ஒரு சின்ன, அது என்ன பிரச்சனை, சில பிரச்சனைகள் அதில் வந்து உண்டாப்பாடுச்சு. இந்த குணம் தலைவருக்கு அப்போ இருந்தே இருக்கு. இப்போ இருக்க நிகழ்ச்சாட்சி பீஸ்ட் படம் வெளியே வந்து தோல்வி அடைஞ்ச உடனே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, எல்லா மீடியாவும் பேசிக்கிட்டாங்க, கண்டிப்பாக நெல்சன் ஜெயிலர் படத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்கிறது பொய்யாக்கி நான் கொடுத்த வாக்குனா வாக்கு தான் அப்படின்னு சொல்லி நெல்சனை ஜெயிலரில் வச்சு ஜெயிலர் படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனார் தலைவருங்கிறது நம்ம யாராலையும் மறக்க முடியாது. தலைவர் எப்பொழுதுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிற தாண்டி கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்காங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. இப்படி தலைவர் இன்னொருத்தருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார். அந்த வாக்கு என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 434. தகவல் நம்பர் 434. தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான கவிஞர், மிகச்சிறந்த பாடலாசிரியர். அவர் ஒரு முறை சென்னையில் பெரிய மண்டபம் கட்டுறார். அந்த மண்டபத்துடைய திறப்பு விழாவுக்கு தலைவரை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கேட்குறார். தலைவரும் ஒரு டேட் சொல்லிடுறார். இந்த பக்கம் மண்டப வேலைகள் நடக்குது, அந்த டேட்டு நெருங்கிட்டே இருக்குது. இன்வைட் எடுத்துக்கொண்டே ரஜினி சார் கொடுக்கலான்னு போனால் அவர் அங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கார். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் வரமாட்டார், சும்மா நீங்கள் கேட்டக்காக தேதி சொல்லிட்டாரு, நீங்கள் எப்பயும் போல் ஓப்பனிங்கை பண்ணுங்கிறாங்க. இவரும் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. சரியாக அந்த திறப்பு விழா அன்னைக்கு திறப்பு விழாவுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி தலைவர் அங்கே இருக்கா. அதை பார்த்தோன்னே அது வரைக்கும் கவிஞர்கிட்ட சொன்னாங்கல்ல தலைவர் வரமாட்டார்னு சொல்லி, அந்த வார்த்தையெல்லாம் பொய்யாக்கி கொடுத்த வாக்கு உண்மையாக்கி சரியாக திறப்பு விழாவுக்கு வந்து நின்னாராம் தலைவர். அந்த கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி பேரரசு வைரமுத்து. அவர் கட்டின அந்த மண்டபத்தோட பேர் பொன்மணி மாளிகை. அதோடைய திறப்பு விழாவுக்கு தான் சொன்ன மாதிரி தலைவர் வந்து நின்னாராம். இப்படி பொன்மணி மாளிகை திறப்பு விழா, அதுக்கு தலைவர் கொடுத்த டேட்டு, அந்த வாக்கை காப்பாற்றினார். இதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்தில் அழகன் தமிழ்மணி அப்படிங்கிற ப்ரொடியூசர் தலைவரை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 435. தகவல் நம்பர் 435. அழகன் தமிழ்மணி யார் அப்படின்னா தலைவர் நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துடைய ப்ரொடியூசர். முதல்ல இந்த திரைப்படம் அழகன் தமிழ்மணி, தூயப்பன், இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு பண்ணுறதா தான் கதை சொல்லப்பட்டது. ஆனால் பின்னாடி ஒரு அரசியலுக்கு வந்த காரணத்தினால அந்த படத்தில் நடிக்க முடியல. அப்போ இந்த படத்தில் யார் நடிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் தலைவர்கிட்ட போனாங்க. தலைவர் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு 2 காரணம் சொன்னார். ஒன்று இந்த படத்துடைய கதை, இன்னொன்று இந்த படத்தை இயக்கிறதா இருந்த நட்ராஜ் அப்படிங்கிற நண்பர். 2 காரணத்துக்காக இந்த படத்துக்கு 6 நாள் கால்ஷீட் கொடுத்து 10 நாள் நடிச்சு கொடுத்தார். அதெல்லாம் அவரோட ப்ரொடியூசர் சொல்றாரு. 15 செட்டு ட்ரெஸ்ஸு அதையும் அவரே கொண்டு வந்துட்டார். மேக்கப் மேன் கிடையாது, அவருக்குன்னு எந்த உதவியாளரும் கிடையாது. அப்படி அவர் முழுக்க எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நடிச்சு கொடுத்த திரைப்படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படம் சொல்றாரு. அந்த திரைப்படத்தோட வெற்றி எங்கள் வாழ்க்கையே மாத்துச்சு அப்படின்னு பதிவு பண்றாரு அழகன் தமிழ்மணி. ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் மதர், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஒன்றும் இல்லை, ரோசியை எங்கள் வீட்டு சாப்பாடு கழிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். இப்படி ஒருத்தர் 2 பேர் வாழ்க்கையில் இல்லை, தொட்ட எல்லாரோட வாழ்க்கையும் ஹிட் ஆக்குனது தான் தலைவரோட ஹிஸ்ட்ரி. இந்த படத்தில் தான் தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அப்படின்னு ஒரு பாட்டு சொந்த குரலில் பாடியிருப்பாங்க. அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் அந்த கருணை இல்லத்தில் குட்டி பொண்ணா நடித்த மீனா தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 436. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Blackship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Blackship Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. சமீபத்தில் ஒருத்தர் நான் ஒரு இடத்துல மீட் பண்ணேன், பொது இடத்துல. அப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, நீ எப்பப்பா பிறந்த அப்படின்னு. 89 அப்படின்னு சொன்னேன். 89 பிறந்துட்டு நீ தலைவரை பற்றி இவ்வளோ ஃபேனுன்னு பீத்திக்கிறியே, நான் 89 இருந்தே தலைவர் ஃபேன் அப்படின்ட்டாரு. என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு சொல்ற, கேமராவை எடுத்துட்டு வரனாரு. எடுத்துட்டு போனோம், பேசியிருக்காரு ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ரஜினி செந்தில் பேசுகிறேங்க. நான் தலைவரோட
தீவிரமான ரசிகன். 88 89 ராஜாராஜா மாப்பிள்ளை கொடி பறக்குது அப்போல இருந்து. அதுக்கப்புறம் ஒரு நடிப்பு பார்த்து அப்புறம் தீவிரமான ரசிகனமான இன்று பித்தனாவே இருக்கிறேன். தலைவரோட பித்தனா. அவர் என்றென்றும் நல்லா இருக்கணும். தலைவருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறதுன்னா, என்னோட ஆயுள் காலத்தை அவருக்கு நான் வந்து எழுதுறேன். சித்திரகுப்பன் பிரம்மாவும் என்னோட ஆயுள் காலத்தை எடுத்து தலைவருக்கு, சிவாஜி ராவ் என்கின்ற ரஜினிகாந்துக்கு அந்த ஆயுள் காலத்தை கொடுக்கலாம். தலைவா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் மட்டும் இல்லை, என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள் எல்லாருமே தலைவரோட தீவிரமான ரசிகர்கள் தான். அதுக்கு இது சாட்சி. பட்டாசு என் லைஃப்பில் நான் கொளுத்தினதே கிடையாது. அது பார்த்தாலே ஓடிடுவேன். ரோட்டில் போனால் கூட பயந்துட்டு ஓடிடுவேன். வீட்டுக்குள்ளே ஓட்டினா கூட நான் காதெல்லாம் மூடி வச்சது 2 காதையும் மூடிப்பேன். அப்படிப்பட்ட நான் உங்கள் பர்த்டேக்கு பற்ற வச்சுட்டேன் பரட்டை 3 வாட்டி என் பையன் என்கிட்ட குத்துத்தான் வெடி அடி வச்சு அவனுக்கு. ஃபஸ்ட் டைம் மட்டும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் வச்சுட்டேன், பற்ற வச்சுட்டேன் பரட்டை. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாம் பட்டாசு போட்டோம் அப்படின்ட்டு. வணக்கம் தலைவா. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம். என் பேர் ரஜினி செந்தில் தலைவா. நான் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக வேலை செய்கிறேன் தலைவா. இந்த நடத்துனர்னு சொன்னோடனே நீ உங்கள் நாம தான் தலைவா. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்கள் தொழிலை ஆரம்ப செஞ்சதை பார்த்து தான் தலைவா இந்த பணிக்கே நான் வந்தேன் தலைவா. வேலைக்கு சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு தலைவா. இது வந்து உங்கள் மேலே உள்ள அந்த அன்பு பாசம் அந்த அது மூலியமா தான் தலைவா இந்த வேலைக்கு வர உத்தியோகமா இருந்துச்சு தலைவா. நான் உங்களை தாய் தந்தை தலைவர் அந்த வழியில தான் தலைவா. தாய்க்கு தந்தைக்கு அடுத்து உங்களை தான் தலைவா நான் வந்து இன்னும் நேசிச்சுட்டு இருக்கேன். நேசிச்சு வணங்கி தெய்வமா வழிபட்டு இருக்கேன் தலைவா. எங்க உயிர் இந்த மண்ணில் வாழும் வரை என்னைக்குமே உங்க வழியில் தான் தலைவா. நாங்க இப்ப வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து அண்ணாத்த குரூப்ஸ் அந்த குரூப்ஸ் வச்சு ஏதோ எங்களால் முடிந்த நலத்திட்ட உதவிகள், தங்கத்தில் இருக்கிறது உங்க பிறந்த நாளுக்கு, கொரோனா காலத்துல வந்து மாஸ்க் கொடுத்தோம் தலைவா. இயலாதவங்களுக்கு உணவு பட்டணம் போட்டு அவங்கள தேடி போய் உணவு கொடுத்தோம் தலைவா. அப்புறம் வந்து சிரமப்படுறவங்க ஏழை எளியமாருக்கு அரிசி கொடுத்தோம் தலைவா, உணவு கொடுத்தோம். இதெல்லாம் வந்து உங்க மேல உள்ள அன்பாலையும் பாசத்தாலையும் தான் தலைவா நாங்கள் இதை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்வோம். இந்த உடல் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் உங்க வழியில தான் தலைவா நாங்க வாழுவோம், வாழ்ந்து காட்டிட்டு இருக்கோம் தலைவா. எங்களுடைய ஆசை வந்து எங்களுக்கு பதவி வேணாம் தலைவா, பட்டம் வேணாம், பணம் வேணாம் தலைவா. உங்களோட இது மாதிரி உங்களோட நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தா அதே போதும் தலைவா. எனக்கு அதே போதும் தலைவா. நினைவு நாள் தெரிஞ்சிலிருந்து உங்க ரசிகனா தான் தலைவா இருப்பேன், இன்னும் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் தலைவா. அதனால வந்து 50வது ஆண்டுல திரையுலகத்தை நிறைவு செஞ்சிட உங்களுக்கு உங்களை நாங்க வாழ்த்த வயதில்லை, வாழ்த்தி வணங்குகிறோம் தலைவா. என்றும் நீங்கள் 100 ஆயுசு உடல் நலத்தோட உடல் நீண்ட ஆயுளோட உண்மையா வாழணும் தலைவா. எங்களை நீங்க எப்போதுமே மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கணும் தலைவா. அது போதும் தலைவா எங்களுக்கு. உங்க மேல உள்ள பாசத்தால வந்து கைபூரா பச்சை குத்தி இருக்கும் தலைவா. இது வந்து உங்க அன்பு தான் தலைவா. எனக்கு நீங்க உங்க மேல உள்ள பாசத்தால தான் வந்து இந்த கையில பச்சை குத்தி இருக்கும் தலைவா. இதெல்லாம் வந்து நான் கையில உங்களை காட்டி பச்சை குத்தனுக்கு 75 வயசு நிறைவு அடைஞ்சிருக்கீங்க. இந்த 75 இல்ல இன்னும் 100 ஆனாலும் நல்லபடியா நீண்ட உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழணும் தலைவா. இந்த மண்ணில் உயிர் வாழும் வரை உங்கள் வழியில் திண்டுக்கல் மாவட்ட ரஜினி செந்தில் அண்ணாத்த குரூப் தலைவா. நன்றி, வணக்கம். இதே மாதிரி எனிதிங் ஃபார் தலைவர்ல நீங்களும் தலைவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை நான் ஓஜி ஃபேன்பா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியா ஒரு அற்புதமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவை கிறிஸ்பா ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை டெஃபினேஷன் குவாலிட்டியில தட்டி விடுங்க. தலைவரை பொறுத்தவரை படத்துல எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் நம்ம கடத்த நினைக்கிறது ஹியூமன் வேல்யூஸ். உன் வீடு ரொம்ப முக்கியம், உன் நண்பர்கள் ரொம்ப முக்கியம், உன்னுடைய சுற்றம் ரொம்ப முக்கியம், உன்னுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். இதை நான் எடுத்துக்கிட்டதுனால தான் என் லைஃப்ல
நண்பர்கள், வீடு, ஃபேமிலி இது எல்லாத்தையும் சரியாக வடிவமைக்க முடிஞ்சது. அப்படி வடிவமைக்க முடிஞ்சதுனால தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆண்டர்பிரினராக நான் வளர்ந்து நிற்கிறேன்னு சொல்ல வராரு ஹயக்ரீவர் டெக்னாலஜிஸினுடைய ஃபவுண்டர் திரு பழனியப்பன் அவர்கள் ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பொற்களஞ்சியம், அது தோண வந்துட்டே இருக்கும். நம்ம எதை எடுத்து நம்ம இப்போ எது வேணும்னாலும் எந்த இது எடுக்கலனாலும் அவருடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கலாம், அவருடைய ஸ்பீச்லேருந்து எடுத்துக்கலாம், அவருடைய உயர்வுலேருந்து எடுத்துக்கலாம், அவருடைய இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து எடுத்துக்கலாம், அந்த எளிமையிலேருந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வரும்போது நம்ம சாதாரணமாக இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அவ்வளவு நண்பர்கள் அந்த இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ட்விட்டர் ஸ்பேசஸ்னு ஒன்று போடுவோம். அது பார்த்திங்கன்னா தலைவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டு இப்போ இந்த 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது 4 வருஷமாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். தலைவருக்கு 73வது வருஷம்னா 73 பாட்டு பாடுவோம். அந்த சிங்கர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு அது அவ்வளோ சூப்பராக நடக்கும். நிறையா நம்ம மீடியா பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 73 சாங் நான் ஸ்டாப்பபிள். தலைவர் இவ்வளோ பேர் பாடுவாங்களான்னு தெரியாது. தலைவர் ஃபேன்ஸில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாடுறவங்க. ஒவ்வொரு திறமையாளர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் உயர்ந்திருக்கிறாங்க. காரணம் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய அந்த வழிகாட்டி, அவருடைய அந்த வாழ்க்கை பாடம், அவருடைய நடந்து வந்த விதம். ஸோ அதெல்லாம் ட்விட்டர் நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ எனக்கு அதிகமான நண்பர்கள் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற காலங்கள், இந்த மாதிரி தொழில் ரீதியான நண்பர்கள், தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்னா அதோட எண்ணிக்கை வந்து அதிகம். அதே மாதிரி தலைவர் கூட கனெக்ட் ஆகிற விஷயம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சின்ன குழந்தைங்களை அப்படி கண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவார். இப்போ எனக்கே என்ன ஏரியாமே அவர் யாரையாவது பார்த்தோம்னா தம்பின்னு கூட மாட்டேன், என்ன கண்ணா கண்ணா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் அவர் உள்ளே இருப்பார். அந்த ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அந்த மாதிரி நம்ம அவரை வந்து அவரை நமக்குள்ளே நம்ம எரியாமலே பல விஷயங்கள் நமக்குள்ளே அவர் வந்துடுவார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு அவர் அரசியல் ரீதியாகவும் சரி, அவர் அது இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரை மட்டும் தான் சொல்லலாம். அவரை திட்டுறவங்களுக்கு கூட அவர் ஒரு பகைவனுக்கும் அருள் செய்ய அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அது வந்து நல்லது தான் செய்வார். அந்த ஒரு இயற்கையான மனசு, ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர் அவர். ஸோ அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் நம்ம கூட பின்னாடி வந்துட்டுருக்கிறாரு. நிறைய வெற்றிகளுக்கும் துணையாக வந்துட்டுருக்காரு. தொழில் ரீதியாகலாம் நிறையா வந்து நம்ம வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏற்ற இறக்கங்கள், கஷ்டங்கள், அந்த மாதிரி பிரச்சனை. நான் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டிங்கில் பல ஊர்களுக்கு போவோம், பல இடங்களுக்கு போவோம். அப்படின்னு போகும்போது நம்ம குஜராத்து, ஊபியெல்லாம் போகும்போது நிறைய நண்பர்களை பார்க்கும்போது இந்த ஒரு தடவை பாஸ் சிவாஜி படம் அந்த டயத்தில் நான் போயிருந்தேன். அந்த டயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் பற்றி பேசினா, ஓ த பாஸ் சிவாஜி அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க, அவர் பாஸ்ன்னு தாங்க எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த படம் பயங்கரமாக என்ன ஆகிட்டு இருந்தது. குஜராத்தில் உள்ள ஒரு நண்பர் வந்து அங்கே வந்து ஒரு சொன்னார், பாரு எவ்வளோ, இப்போ நான் சொல்கிறது சிவாஜி படம் வந்து எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள். அப்போலேருந்து சில அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து இந்தியா ஃபுல்லாக அவருக்கு வந்து ஒரு ரசிகர்கள் படைகள் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ரசிகராக இருப்பது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். தலைவர் வழியில பழனியப்பன் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அபூர்வ ராகங்கள் 6லிருந்து 60 வரை, அண்ணாமலை, அருணாச்சலம்னு ஆனாவுக்கும் தலைவருக்குமான கனெக்ட் இவ்வளோ இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ குட்டி சூப்பர் ஸ்டார்ஸில் அனன்யா, ஆதிரன் இப்படின்னு வரிசையில் அணைக்கட்டி வந்து ஆடுறதுக்கு தயாராக இருக்காங்க தலைவரை பற்றி ஆன் த செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார். அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதை கொச்சுப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணிடுது. அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தனம் பண்ண நினச்சா உன்னை கண்டத்தனமா பற்றி கழிச்சு போட்டுருவேன். ககா டைகர் காக்கா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸும் ABCD எந்த ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்கிற பேராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்கள வீடியோ பண்ணி தலைவருக்கான இந்த டெடிகேஷனை உடனடியாக எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டி வீடியோவாக தட்டி விடுங்க.
தலைவர் எவ்வளோ சிம்பிள் தெரியுமா நம்ம சொல்கிறோம், ஆனால் அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறார். நான் எப்படி சிம்பிள், நான் தான் பிஎஃப்டபிள்யூவில் போகிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஆனால் அதை மட்டும் வச்சு நம்ம அந்த சிம்பிளிசிட்டியை வெயிட் பண்ணிட முடியாது. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவருடைய லைஃப்பில் நமக்கு சிம்பிளிசிட்டியில் கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படின்றது தான் இன்னைக்கு தலைவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேச போகிறாங்க ஆன் த செக்மெண்ட் தலைவர் தர்பார். உங்களுக்கு வேற என்ன தோணுது தலைவரோட சிம்பிளிசிட்டியில், தலைவரோட ஸ்பீச்லேருந்து? இல்லை வந்து இப்போ எங்கள் நாட்டில் பிரச்சனைலாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ கூட எல்லா நடிகர் சங்கங்களும் வந்து எல்லாரும் வந்து போராட்டத்தில் இருக்காங்க. அப்போ ரஜினி சாரும் அந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அவர் எங்களுக்கு அவ்வளோ ஆதரவாக பேசுவார். அப்போ இவர் சொன்னதை வந்து எங்களோட தலைவர் பிரபாகரன் அவர் சொன்னேன், எங்களோட பிரச்சனைகளை யதார்த்தமாக பேசிய ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இலங்கை தமிழ் வந்து அவங்க கோவத்தில் பேசினாலும் தேன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னவர் எங்களோட தலைவர் ரஜினிகாந்த். அப்படி இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பார்த்து எனக்கு இன்னும் அவர் மேலே இன்னும் மரியாதை அதிகமானது தான். இன்னும் குறையில அவர் சொல்கிறார், அந்த வெள்ளத்தில் மக்கள் அடிப்பட்ட பிரச்சனைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர் 10 லட்சம் காசு வந்து முதலமைச்சருக்கு கொடுத்துட்டு, ஆனால் ஒரு 50 கண்டெய்னர் நிறைய அரிசி பருப்பு எல்லாம் தமிழ்நாடு பூரா கொடுத்துருக்கு. அதை யாருமே சொல்லலை. அவர் செய்கிற உதவியும் வெளியில் வாரதில்லை. கூடுதலான அவர் ரசிகர் பிள்ளைக்கு கூட 3 லட்சம் ரூபா காசு கொடுத்து அந்த பிள்ளையோட படிப்பு செலவை பார்த்து அவங்கள வீட்டில் கூப்பிட்டு அது கூட எந்த நியூஸ்லேயும் வரையில. ஒரு சின்ன வீடியோ ஒன்று வந்திருக்கு, அது மட்டும்தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். தலைவரோட சிம்பிளிசிட்டி இல்லாமல் அவரோட ஹெல்பிங் டென்ஸும் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ரீச் ஆயிருக்கு. ஆமாம், அவரோட ஹியூமனிட்டி வந்து, அதாவது நம்ம வந்து எல்லாருமே அவர் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறவங்க முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாது. முக்கியமாக நீங்கள் அவரை பற்றி என்ன வேணால் சொல்லுங்களேன், மழையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு கம்மன் இருப்போம். என்னையை பற்றி எனக்கு தெரியும், எதிர்க்க இருக்குன்னு தெரியும். அப்போ என்னைய பற்றி வந்து நான் விமர்சனம் ஒருத்திட்டே போய் நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் எங்கள் தலைவர் யாருன்ட்டு, அவர் எவ்வளோ பண்ணியிருக்கான்றது தெரியும், அவருக்கும் தெரியும். நாம் எப்படி நமக்கு தெரிஞ்சா போதும். ஒவ்வொருத்திட்டமும் நான் அப்படி இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. கம்முன்னு விட்டுருவாரு. இல்லை நீ என்னை திட்டாலும் சரி வருத்த எடுத்தாலும் சரி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் யாருன்னு என் ரசிகர்கள் தெரியும், என் ரசிகர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் ஒன்று, ஒரு வைரமுத்து சார், ரஜினி சார், சங்கர் சார். அப்போ ரஜினி சார் வந்து வைரமுத்து ரூமுக்கு போயிட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேசுவாங்க. அப்போ அந்த 6-7 மணி நேரம் பேசும்போது கூட எந்த மனுஷனை பற்றியும் ஒரு குறையும் சொன்னது இல்லையா. ஒரு 6 மணி நேரம் அவரும் நானும் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தோம். 6 மணி நேரம் பேசி இருக்கிறோம். ஒரு மனிதனை பற்றி கூட இவர் புறம் பேசவில்லையே. தலைவர் தர்பார்ல தலைவருடைய சிம்பிளிசிட்டி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு டான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைமிங், எனர்ஜி, ஸ்பீடுங்க. இது 3 தலைவர்கிட்ட கொட்டி கிடக்கும். தலைவருடைய டான்ஸை எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணாலும் அந்த டான்ஸில், அந்த சாங்கில் அவர் கொடுக்கக்கூடிய சாம் இருக்குல்ல, அதை யாராலையும் ஈக்குவல் பண்ணவே முடியாது. இதை சொல்ல வருவாங்க ஒரு ஆகச்சிறந்த டான்ஸ் மாஸ்டர். அவங்க சொல்கிறாங்க தலைவரோட இந்த 3 குவாலிட்டிஸை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன்னு. ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ஹவு டு மெயின்டைன் த டைமிங். ஒரு 7 மணிக்கு நான் 6:50 வந்து நிற்பார். பிரதா நான் ரெடி அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட்டாக வருவார். தலைவரோட டைமிங் வந்து இப்போ வரைக்கும் நான் ஜஸ்ட் ஃபாலோயிங். தலைவர் எப்படி டைமிங்கில் வருவார் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ லைக் டு பி பங்க்சுவல் பிகாஸ் ஆஃப் தலைவர். தென் அவரோட எனர்ஜி லெவல், இது ரெண்டும் அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன். இட் கேன் பி 75 years or 74 years, ஸ்டில் இஸ் 24-25 மாதிரி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்து வர ஸ்பீடை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். நம்மளும் அதே ஸ்பீடில் வந்து போவோம். அதே மாதிரி அந்த ஸ்பீடில் வரும்போதே ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். ரஜினி சார் ஒரு ஸ்பீடில் எப்படி ஃபாஸ்ட்டாக நமஸ்காரமோ டக் 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 அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவார். அவர் லெவலுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தேவையே இல்லை, பட் ஹீல் டூ இட். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஐ எம் ஆல்சோ கிரேட் ஃபேன் ஆஃப் தலைவர். ஒன்ஸ் கேரவன்லேருந்து வந்தால், ஸ்பாட்டுக்கு வந்தால், இன்னவர் கோ டு த கேரவன். அங்கேயே இருப்பார். அவர் கூட அசிஸ்டன்ட் பானுன்னு இருப்பாங்க. கொரோனா டைம்லலாம் அங்கேயே இருப்பார். பிருந்தா அவரை ரொம்ப இருக்க வைக்காத அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு மதர் கூட இருப்பாங்க அந்த மாதிரி. பட் ஆனால் சார் பாரு பிருந்தா என்ன சொல்கிறா பாரு பிருந்தான் அப்படின்னு சொல்லுவார் க்யூட்டாக. ஒன்ஸ் ஒரு ஷார்ட்டு முடிச்சிட்டேன்னா அடுத்த ஷார்ட்டுக்கு ஹீல் வெயிட். எப்போ என்ன கொடுக்க போகிறீங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன மூமெண்ட் இருக்க போகுதுன்னு இப்படி குழந்த மாதிரி எட்டி பார்த்துட்ருப்பார். தென் ஹீ ஸ்டில் தேர். ஒரு மூமெண்ட்டை மாற்றுங்க முடியாது அந்த வார்த்தை இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்லை. தலைவரோட ஸ்டைலில் வந்து நிறைய ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். அது அவரோட எனர்ஜி லெவல், பங்க்சுவாலிட்டி, த வே ஹீ மேக்ஸ் த ஹோல் யூனிட் எனர்ஜி,
அவரோட எனர்ஜி லெவல் தான் அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி எங்களுக்கு ஃபுல் யூனிட்டுக்கு அப்படியே பரவும். ஏன்னா அவர் போக மாட்டார், கேரவனுக்கு போக மாட்டார், பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு, ஐயோ டக்குன்னு ஷார்ட் வைக்கணும்னு. அவரோட ஸ்பீடும் சாங்கும் ஸ்பீடாக நடக்கணும்னு நினைப்பாரு, ஷார்ட்டும் ஸ்பீடாக நடக்கணும்னு நினைப்பாரு. நானும் ஃபேன் தான்ல பிருந்தா மாஸ்டர் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஹாலிவுட், பாலிவுட், டாலிவுட், மாலிவுட் எங்க வேணா போய் கேளு, எங்கேயுமே இல்லை இவரை மாதிரி ஒரு ஆள். இப்ப நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 44. எஸ், இன்னும் 6 நாட்கள் இருக்கு. இந்த 6 நாட்களும் தலைவரை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் அறிந்திடாத விஷயங்களை எடுத்து தொகுத்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எக்கச்சக்கமான ஃபேன்ஸை பேச வச்சு தலைவருடைய 50வது வருஷத்தை கொண்டாடணும் அப்படின்றதான் இந்த நிகழ்வுடைய நோக்கம். அந்த நோக்கம் இந்த 44 நாளும் நிறைவேறி இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட மனநிறைவோட இன்னைக்கு எபிசோடோட எண்டுக்கு வரேன். ஸோ இந்த 6 நாட்களும் நீங்க இதை தொடர்ந்து பார்க்கணும்னா சித்திரம் டிவியில் இரவு 7 மணிக்கும் இதனுடைய ஷார்ட்கட் வச்சுன்னா பிளாக் ஷிப் யூடியூப் சேனலையும் பார்க்கலாம். மொத்த 44 எபிசோடையும் மிஸ் பண்ணாம நாங்க மறுபடியும் ஒரு முறை முதல்ல இருந்து பார்க்கணும், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ போய் பார்க்கணும்னா அன்கட் ஃபுல் வெர்ஷன் பிளாக் ஷிப் வேல்யூ OTT-ல அவைலபிளா இருக்கு. உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா எபிசோடுகளையும் பார்த்து ரசிச்சு தலைவரை கொண்டாடி மகிழுங்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.